ஹலோ, வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு ஒரு அதிபயங்கரமான, அமானுஷ்யமான பேய் கதைய தான் நம்ம பார்க்க போறோம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த உண்மையான பேய் கதைகள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இல்லையா? நம்ம பார்க்குற இந்த கதைகள காட்டிலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்போது, டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதையும் தாண்டி ஒரு டிஸ்க்ளைமர் நான் முன்னாடியே குடுத்துருந்தேன். ஏன் அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரி. ஏன் அப்டின்னா, அமானுஷ்யங்கள், பேய்கள், பிசாசுகள் இதெல்லாம் தாண்ட மர்மத்தையும் தாண்டி கொஞ்சம் ஒரு சில அருவருக்கத்தக்க விஷயங்கள் இந்த ஸ்டோரியில் நான் இப்போ சொல்ல போறேன். ஏன் ப்ரோ? அதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியோடைய கருவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது. ஸோ, அதனால இந்த வீடியோ நீங்க பார்க்க வரவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இதயத்த வச்சுக்கிட்டு, அதே சமயத்தில கர்ப்பிணி பெண்களோ, இல்ல சின்ன குழந்தைகளோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க தவிர்த்துருங்க. நான் வேற ஏதாச்சும் ஒரு நார்மலான கோஸ்ட் ஸ்டோரி போடும்போது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இந்த ஒரு ஸ்டோரிய இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. என் ஃபேஸே நீங்க இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, அங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டனும் பக்கத்திலேயே பெல் பட்டனும் இருக்கும். 2த்தையும் சேர்த்து பிரஸ் பண்ணி இப்போயே ஆல்னு குடுத்து வச்சுருங்க. என்ன ரீசன்னா, தினம் தினம் இல்லாட்டியும் தொடர்ச்சியா கன்டினியூஸா நம்ம சேனல்ல இந்த மாதிரி அமானுஷ்யமான குறிப்பா உண்மையா நடக்கப்பட்ட பேய் கதைகள பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, இதுக்கப்புறம் அதிகமா பார்க்க போறோம். ஸோ, அதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு குடுத்து வச்சுருங்க. ஸோ, உங்களுடைய ஸ்டோரீஸும் வரவேற்கத்தக்கதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் லைஃப்ல நடந்துருச்சுன்னா, அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு போயிருங்க. நம்ம இன்னைக்கான இந்த ஒரு ஸ்டோரிய பார்க்க போயிரலாம். வெல்கம் பேக் டூ தி நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க. இந்த சம்பவத்த பொறுத்தளவுல குறிப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் தாங்க. அதாவது பிரதீப், அது போக மித்ரா அப்படிங்கிற 2 காதல் ஜோடின்னு வச்சுக்கலாம், இல்ல திருமணமானவங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட ஒரு பெர்சன் தான் அவங்க 2 பேருமே. ஸோ, இவங்க 2 பேருடைய லைஃப்ல நடந்த ஒரு அமானுஷ்யமான கதையை தான் பார்க்க போறோம். இவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதீப் அப்படிங்கிறவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட்டுங்க. சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இன்னொரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. அவங்க தான் மித்ரா அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் ஏற்பட்டு இப்போ என்னன்னா திருமணம் ஆகுற ஸ்டேஜ் வரை வந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நாங்க திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேர் வீட்லயும் பேசி பார்க்குறாங்க. 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கிற மாரி தெரியல. அதுவும் குறிப்பா பொண்ணு வீட்ல முடியவே முடியாது. இந்த பக்கம் வந்துராத அப்படிங்கும்போது வந்தா கொன்றும் அப்படிங்கிற லெவலுக்கு மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்க்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, பிரதீப் என்ன சொல்றாரு, அவங்க அம்மா கால் பண்றாரு. ரொம்ப பேசி அடம் பிடிச்சு கடைசி ஃபைனலா மாப்பிள்ளை வீட்ல அக்செப்ட் பண்றாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணாத என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்கும் நீ கூட்டிட்டு வா. நீங்க பேசினா சரி வராது. நான் பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறேன். கண்டிப்பா பேசி சம்மதிக்க வச்சிருதேன். 2 குடும்பமும் சேர்த்து நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் கண்டிப்பா நாங்க பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி பிரதீப் வீட்ல சொல்றாங்க. என்னதான் பிரதீப் வீட்ல அப்படி சொன்னாலும், பிரதீப்புக்கு சுத்தமா அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்களுமே வெறுத்தவங்க தான். இப்போ திடீர்னு அவங்க வீட்லயும் சம்மதம் வாங்கி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க. இன்கேஸ் அவங்க வீட்ல அதாவது பொண்ணு வீட்ல அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, இவங்க திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இல்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஸோ, அதனால பிரதீப் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னையில ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கோவில்ல அந்த பொண்ண கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறாரு. அதாவது எந்த மாரினா அஃபிஷியலாலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஊர்ல தாலி கட்டினாலே அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டா பார்ப்பாங்க இல்லையா? ஸோ, அதனால ஜஸ்ட் மஞ்சக்கயிற மட்டும் வாங்கிட்டு யாருக்கு ஈவன் தோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடலையாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் மட்டும் போயிருக்காங்க. அதுவும் ஈவினிங் ஒரு கருக்கல் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு மரத்து மூட்டுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு சாமில, அதாவது அந்த பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு சாமிக்கு முன்னாடி யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ, எதுக்குன்னா ஒரு தாலி இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது. ஸோ, அதனால இதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக திருமணம் பண்ணிட்டு இந்த விஷயத்த பிரதீப் வீட்ல சொல்லவே இல்ல. ஆக்சுவலி அவன் பொண்ணு வீட்ல பேசவே மாட்டாங்க. அதனால சொல்லவே இல்ல. பிரதீப் வீட்லயுமே அந்த பையன் சொல்லவே இல்ல. ஸோ, அதனால என்ன பண்றாங்க, சரி நாங்க கிளம்பி வரோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க பிரதீப்போட வீட்ல சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி பிரதீப் சொல்றாருங்க. இந்த திருமணமான மேட்டர சொல்லாம. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் ட்ரெயின்ல தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாரு பிரதீப். இப்போ அதே சமயத்துல அடுத்த நாள் ஆயிருது. அடுத்த நாள் நைட்டு 8:45க்கு தாங்க ட்ரெயினு. அப்படி இருக்கும்போது இந்த பிரதீப் இருக்கிற ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த டைடல் பார்க் இருக்கு பாருங்க, அந்த திருவான்மியூர் அந்த ஏரியா சுத்தி தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த தாம்பரத்துல இருந்தா ட்ரெயினு நைட்டு 8:45க்கு. இப்போ அவங்களுக்கு 1 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ, அப்போ பிரதீப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 1 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. நம்ம கிண்டி போய் ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஈஸியா போயிரலாம். இல்ல ட்ரெயின விட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஆனா மித்ரா என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அது ரொம்ப சுத்தி. நம்ம இங்கேருந்து கேபு இல்ல இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சோம்னா டைரக்ட்டா ஒரே பஸ் தாம்பரத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். ஸோ, நம்ம டிராஃபிக்ல மாட்டினோம்னா தாம்பரம் போறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல தாண்டிரும். நம்ம கிண்டி போய் போறது தான் சேஃப் அப்படிங்கிற மாரி பிரதீப் சொன்ன அந்த ஒரு ரூட்டையே வந்துட்டு இப்போ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க வீட்ல இருந்து பஸ் ஏறி நேரா என்ன பண்றாங்க, கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லையா? அந்த பஸ்ஸை பிடிச்சி கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ முதல் தடங்கல் ஆரம்பிக்குதுங்க. இவ்வளோ நேரம் நல்லா போய்க்கிட்டு இருந்து, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஏறுன பஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா கிண்டிக்கு 2 விதமா பஸ் இருக்குது. ஒண்ணு கிண்டி அந்த ரேஸ் கோர்ஸ் வழியா ரயில்வே ஸ்டேஷன் போறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வருங்க. ஏறி டைரக்ட்டா கத்திப்பாறைன்னு ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அந்த வழியா போகக்கூடிய ஒரு பஸ்ஸு. இப்ப இவங்க ஏறுன பஸ் என்னன்னா, ஆக்சுவலி இவங்க அந்த ரேஸ் கோர்ஸ் வழியா போற பஸ்ல ஏறுனா தான் ரயில்வே ஸ்டேஷன் போ முடியும். இவங்க மாறி ஏறிட்டாங்க. அவசரத்துல மாறி ஏறியிருப்பாங்க போல. என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ அந்த சைடு போகாம பஸ் இப்படி நேரா போயிருச்சு. கிண்டி பஸ் ஸ்டாப்ல தான் இவங்களால இறங்க முடியிற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போ முடியல. இப்ப இங்கேயே வந்துட்டு ஒரு தடங்கல் ஆயிப்போச்சுங்க. முதல் தடங்கலு. இப்போ இவங்களுக்குள்ள சலசலப்பு வருது. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னத கேட்டியா? அந்த பொண்ணு தான் ஆக்சுவலி பஸ்ஸ சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் தான் போகும்ன்னு சொல்லிட்டு. இல்ல நீ வந்துட்டு உன் கூட நான் தாம்பரத்துக்கு அப்படி ஒரே பஸ்ல வரேன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்த பார்க்குற அப்படிங்கிற மாரி, அவன் கிளம்புறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருது. அப்புறம் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம போயிடலாம்னு சொல்லி கிண்டியிலேருந்து அடுத்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இவங்க தாம்பரத்துக்கு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்துருந்தாங்க. அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் மேலே ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் ஏறினதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவங்க ட்ரெயின் கீழே நிற்கிது. சரி ட்ரெயின் போல் ஓடி போய் பிடிச்சிடலான்னு பார்த்தா, இவங்க ஓடி போகிறதுக்குள்ளே என்ன ஆகுது, ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருதுங்க. இவங்க கிட்ட போகிறாங்க, ட்ரெயினை பிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஏற முடியாது. இப்போ நம்ம மட்டும்னா கூட ஏறிடுவோம். அந்த பொண்ணு ஆக்சுவலி மித்ரா அவங்களால வந்துட்டு ஏற முடியாதுங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன் தான் இப்போ பிரதீப் இன்னொரு விஷயமா யோசிக்கிறாரு. என்னென்னா இப்போ நம்ம ட்ரெயினை விட்ட விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ எத்தனை மணிக்கு ஏறுவோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ நம்ம ட்ரெயினை விட்ட மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதை ஒரு அவசகுணமாக சொல்லிவிட்டு கண்டிப்பாக மேரேஜ் தடங்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பிரதீப் என்ன பண்ணுறாரு, உடனே நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிற பஸ்ஸை பிடிச்சி மாறி தான் நம்ம போய்க்கலாம். ஆக்சுவலி அவங்க போக வேண்டிய ஊர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கிட்ட போகணும். நம்ம மாறி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்களாங்க. அதே மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபாஸ்ட் நியூஸ்லேயே அவங்களுக்கு ஒரு திருநெல்வேலி வர போகிற பஸ்ஸே கிடச்சிருச்சு. திருநெல்வேலி கோயில்பட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊர் தான் இவங்களுடைய ஊருங்க. எக்ஸாக்டான ஊர் நேம் சொல்ல வேண்டாம், அந்த அண்ணா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதான் நான் சொல்லலை. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி அவங்களுக்கு பஸ்ஸுமே கிடச்சிருச்சு, சீட்டும் கிடச்சிருச்சு. என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சவுத்தில் லாங்கில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸெல்லாம் வந்துட்டு நைட்டு 2 டைம் வந்துட்டு வெளியே நிப்பாட்டுவாங்க. எங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி தான் முதல் வாட்டி திருச்சிக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரி பஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்படி சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பிரதீப்பும் மித்ராவும் வண்டி விட்டு இறங்குறாங்க. மித்ரா சொல்கிறாங்க எனக்கும் பசிக்கலாங்க. பிரதீப் எனக்கும் பசிக்கல, ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிரதீப் கையில் டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்லாம் யார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மித்ரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ரோட்டு ஓரமாக தானே அந்த ஹோட்டல்லாம் இருக்கும், ஹைவேல இருக்கிறது. சட்டனா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் திடீர்னு பயங்கரமான சத்தங்க, டம்மால் ஏதோ இடிச்ச மாதிரி சத்தம். ஆக்சுவலி என்ன, அந்த டைமில் லைட்டாக சின்னதாக டிசல்ஸ், அதாவது மழை தொழியும் தூத்திக்கிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய மழை இல்லை, லைட்டாக தூத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சட்டனா பயங்கரமான சத்தம். என்னடா ஆச்சு இவ்வளோ பெரிய சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே டீயை அங்கேயே வச்சுட்டு ரோட்டுக்கு ஓடி வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா ஒரு பயங்கரமான கோர விபத்துங்க. அதை வாயால் வர்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த விபத்தில் நியூஸ் பேப்பரில் கூட போட்டுருந்துருக்காங்க போல். அந்த டைமில் ஸ்பாட்லேயே 14 to 17 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அன்றைக்கி அவங்க பார்த்த வரைக்கும் 14 17 தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பேர் கண்ணால் இறந்து போய் கிடக்கிறத பார்த்துருக்காங்க. எப்படின்னா ஒரு லாரிங்க, பெரிய லாரி ஃபுல் லோடோட இருக்குதுங்க. ஏதோ பிரச்சனை போல் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்குது, டயரில் தான் ஏதோ பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, லாரியை ரோட்டு ஓரமாக ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த லாரியோடைய டிரைவர் இருக்கார் பாருங்கள், அவர் லாரிக்கு கீழே போய் ஜாக்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது, பின்னாடி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுங்க, நார்மல் கவர்மெண்ட் பஸ் என்ன ஆயிடுச்சு, இந்த லாரியில் டேஞ்சர் லைட் எதுவுமே இல்லை போல், சடனாக கொண்டு விட்டு, அதுவும் மழை வேறு தூத்திட்டு இருந்திருக்கு இல்லையா, சடனாக லாரிக்கு பின்னாடி ஒரு 80 km ஸ்பீடில் பஸ்ஸை கொண்டு விட்டுட்டாப்புல. விட்டதை டிரைவர் கூட பிழைக்கலைங்க, டிரைவர் கூட பிழைக்கல. அந்த மாதிரி அடித்ததில் பஸ்ஸில் பாதி முன்பக்கமே காணுமா. அப்பேற்பட்ட கோர விபத்து நடந்திருக்கு. அதான் அவ்வளோ பெரிய சத்தம் ஏற்பட்டுருக்குது. பட் ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட் இந்த மாதிரி விபத்து தான். போய் பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாருமே அப்படி ரத்த கலரையாக இருந்துகிட்ருக்காங்க. இவங்க ஒரு வேறு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லையா, அதனால் இவருக்கு அந்த அவங்க மக்கள்லாம் முன்னாடி துடிக்கிறது, ஏன்னா என்ன இருந்தால் அது ஒரு மெடிக்கல் ஃபீல்டு இல்லையா, துடிக்கிறத பார்த்து இவருக்கு பொறுக்கம் இல்லை. அங்கேருந்து பின்னாடியே யார் அவருடைய, அதாவது திருமணமான அந்த பொண்ணு இருக்காங்க பாருங்கள் மற்ற, அவங்களும் ஓடி வராங்க. என்னங்க இவ்வளோ ஆக்சிடென்ட், என்னங்க இவ்வளோ ரத்தமாக இருக்குது, வாங்க போயிடலாங்க, நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜென்ரலாக அவங்களுக்கு தோன்றதை சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன சொல்கிறார், என்ன படிச்சிருக்க தானே, அவனுக்கு அறிவில்லை, எல்லாரும் எவ்வளோ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணு, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், யாருக்காச்சும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் போயிட்டார். இந்த பொண்ணை எவ்வளோ டைம் கூப்பிட்டும் அந்த பையன், அதாவது பிரதீப்புங்கிறவர், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க போலங்க. ஆல்மோஸ்ட் ஆம்புலன்ஸும் வந்துருச்சு. இப்போ பிரதீப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கீழே யாரை தூக்குறன்னு தெரியல, பாதி பேர் மல்லாக்கா இருக்கிறாங்க, ஏன்னா பாதி பஸ்ஸே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா
ஒரு சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தைங்க, ஒரு 2 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 to 2 வயசு இருக்கும். ரோட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தம் தாங்க. அந்த குழந்தை உட்காந்து ரோட்டில் அழுதுகிட்டு இருந்திருக்குது. இப்போ இந்த குழந்தைய பார்த்து துடிச்சு போய் தூக்கியிருக்காருங்க பிரதீப்பு. ஐயையோ! அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன அது பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு அம்மா யார்? நீங்களா 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 அப்படிங்கிற மாதிரி அங்கே லைட்டாக அடிபட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே பிரதீப்பே கேட்டிருக்காரு. நீங்களா நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார்கிட்ட கேட்டோம், யாருமே அந்த குழந்தைய பற்றி என் குழந்தைன்னு அக்செப்ட் பண்ணிக்கல. அது போக கீழே பாதி பேர் மல்லாக்கா படுத்துருக்குறாங்க, மீன்ஸ் இறந்து கிடக்குறாங்க, இல்லை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் யாருக்குமே எதுவுமே தெரியாது இல்லையா? என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒய்ஃப் கிட்டே வந்துருந்தாருங்க. மித்ரா கிட்ட வந்துருந்தாரு. என்ன பண்ணன்னு தெரியல, குழந்தைய பாரு ஃபேஸ்னா ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறது, என்ன ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ மித்ரா என்ன சொல்கிறாங்க, பயந்து போய் குழந்தை யாருக்குள்ளேன்னு தெரியல, நீ ஆம்புலன்ஸை ஒப்படைச்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அதான் சரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட கொண்டு போயிருக்காரு. கொண்டு போனாங்க, சார் நீங்களே ஏறுங்க சார், ஏன்னா இவர் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, குழந்தையோட பிளட்டு ஃபுல்லாக இவர் மேலே பட்டுருச்சு. ஸோ அதனால் இவர் உடம்புலாம் பிளட்டாக இருக்கிறத பார்த்து நீங்களே ஏறுங்கன்னு ஆம்புலன்ஸ்காரர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், நான் வேறு பஸ்ஸில் போகிறேன், ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ண வந்தேன், இந்த குழந்தைய எப்படிங்க கீழே அடிபட்டு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வேகமாக வாங்கி டமார்னு உள்ளதுக்கு ஆம்புலன்ஸை வச்சுருக்காங்களாங்க. ஸோ இதை பார்த்து என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, அடிபட்டுருக்கு சார். சார் ஒருத்தர் இல்லைங்க பாருங்கள், எத்தனை பேர் அடிபட்டுருக்கு, எல்லாரும் இப்படி தான் சார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாம். என்ன பண்ணன்னு தெரியாமல் இப்போ இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்களாங்க. ஆல்மோஸ்ட் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ் வச்சுருந்துருக்காங்க. மாற்றி போடலான்னு பார்த்தா இப்போவும் மித்ரா பிரச்சனை பண்ணுறாங்க. ஏங்க இது நான் உங்களுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த ஷர்ட்டு, இந்த ஷர்ட்டையெல்லாம் தூர போடாதீங்க, பிளட் ஆகிட்டுனா என்ன குழந்தை பிளட்டு தானே, வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிக்கலாம், கவரில் போட்டு வச்சுக்கோங்க, வேறு ஷர்ட் எடுத்துறேன், தூர போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா சொல்லியிருக்காங்க. தெரியுமா என்னமோ பண்ணி தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஷர்ட்டை கழட்டி நல்ல அந்த மழை வேறு பெஞ்சிட்டு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் டேப்பில் சிங்க் இருக்கும் பாருங்க, வாஷ் பண்ணிவிட்டு அவர் கவரில் போட்டு புழிஞ்சு ஷர்ட்டை வச்சுருந்தாருங்க. வேறு ஒரு ஷர்ட்டை தூக்கி போட்டுக்கிறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் பஸ்ஸும் கிளம்புது. பஸ்ஸு கிளம்புது பூரா நார்மலாக போய்கிட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு விபத்து, தடங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த தடங்கள்லாம் எதுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறது இந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு தான் என்ன ரீசன்னா, பஸ்ஸு கிளம்பி பொறுமையாக மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, மித்ராவுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது பஸ்ஸில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒரே சீட்டில் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. மித்ராவுக்கு ஒரு சத்தம். அது என்ன சத்தம்னு பார்த்தா யாரோ பயங்கரமாக மூச்சு விடுறதுக்கு திணறி போய் அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடுற மாதிரி இருக்குது. தூங்கிட்டு இருந்த மித்ரா எந்திரிச்சு பார்க்குறாங்க. சைடில் பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் தான். பிரதீப்புக்கு தான் அப்படி மூச்சு ரொம்ப திணறுதுங்க. உடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பிரதீப்புக்கு நெஞ்சு தடையை விட்டுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மித்ரா கூப்பிட்டோம், பிரதீப்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை காணும். அதுக்கு பதிலாக மூச்சு பயங்கரமாக திணற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ மித்ரா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பதட்டத்தில் பயந்து போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே கத்தும்போது கண்டிப்பாக வெளியே கேட்கும் இல்லையா? ஸோ கேட்டதுனால என்னாச்சு, பக்கத்து சீட்டில் இருக்கவங்களாம் என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அந்த மாதிரி இவர் ரொம்ப மூச்சு விடுறதுக்கு திணறிட்டு இருக்காரு. சடனாக பஸ்ஸோடைய டிரைவர்கிட்ட போய் சொன்னதும் பஸ்ஸு டிரைவர் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஆம்புலன்ஸுக்கு திரும்ப கால் பண்ணமா, எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் பிரதீப் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு ஊற்றி கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவருக்கு ஒன்றுமே ஓடலைங்க. என்னாச்சு ஏன் எல்லோரும் இப்படி என்ன வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் சுத்தமாக அப்படி பிளாங்காக இருந்துகிட்ருக்காரு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன ஆகுது, என்னாச்சுமா தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா, அவரை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, ஜன்னெல்லாம் திறந்து விடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜன்னெல்லாம் திறந்து விட்ருக்காங்களாங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஏங்க உங்களுக்கு நீங்கள் ஓகேவா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ்ஸை போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரதீப் சொல்லியிருக்காராம். உடனே ஆனால் என்ன தான் இவர் சொன்னாலும் பக்கத்து சீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஏதாவது பிரச்சனைனா திரும்ப பஸ்ஸை நிப்பாட்ட முடியாது, நீங்கள் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் ஆம்புலன்ஸ் ஏற்றி கூட்டிகிட்டு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுங்கள், அவரை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்து ரியாக்ட் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, நாங்கள்லாம் பயந்தே போய்ட்டோம் தெரியுமா, வாங்கங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். திரும்பியும் மித்ரா கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், போதுமா, யாரையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன், நான் தூங்கலை, நான் முழிச்சே இருந்துக்கிறேன், எதுவும் பிரச்சனை நான் இறங்கி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டு சொன்னதுக்கப்புறம் சரிப்பா நீ வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி பஸ் டிரைவர் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருங்க. இப்போ நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மித்ரா பிரதீப்பே பார்க்குறாங்க. ஏங்க இப்படி பண்ணுங்க, என்னங்க ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது தான் பிரதீப் திரும்ப கொஞ்சம் சாந்தமாயிட்டு, இல்லை நான் சொன்னால் நீ நம்புவியான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பிரதீப் சொல்லியிருக்காரு. என்னாச்சுங்க, என்னத்தை நம்புவியான்னு தெரிலங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா கேட்டதும், இல்லை எனக்கு என்ன நடந்துச்சு ஆக்சுவலி நடந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரதீப் கேட்டிருக்காருங்க. அப்போ மித்ரா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ மூச்சு பயங்கரமாக விடுறதுக்கு தவிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா நீங்கள் தான் ரொம்ப பயங்கரமாக மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா சொல்கிறாங்க.
இப்போ பிரதீப் என்ன சொல்கிறாரு, ஓ அப்போ அது கனவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, கனவா, என்னத்தை வளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா கேட்டா, ஏன் ஆமாம் சத்தம் போடாத, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, ஆனால் அது கனவு நினச்சா நான் உண்மையில மூச்சு திணறி இருக்கு அப்படிங்கிறது நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது, எல்லாரும் வேறு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சரி என்ன கனவு வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஜஸ்ட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்த, நல்லா லைட்லாம் ஆஃப் ஆகிருந்து, இந்த பஸ்ஸில் மேலே சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் லைட் ப்ளூ லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ லைட்டில் நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திச்சு பார்க்குறேன், அந்த ஃப்ரண்ட் சீட்ல இருந்து ஒரு பொண்ணு, அதாவது மூஞ்சிலாம் ரத்த கலரியாட்டு ஒரு பொண்ணு அப்படியே பின்னாடி திரும்பி என்னைய பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே என்னாச்சுங்க உங்களுக்கு ஏன் ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் பதிலுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எப்படிங்க பண்ணேன், உங்களுக்கு நான் என்ன பிரச்சனை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் பதிலுக்கு கேட்டேன். என்னைய எய்த்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதையோ வச்சு என் மூக்கு கழுத்து தான் நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மூச்சு விட முடியாமல் நான் ரொம்ப திணறிட்டு இருந்தேன் கனவுல. ஆனா நீ சொல்ற, நான் உண்மையிலேயே நான் அந்த மாரி தான் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இப்ப கனவுல நடந்தது எப்படி ரியலா நடக்கும் எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்துல இவரு இருந்துட்டு இருக்காரு பிரதீப். இப்ப இத கேட்டு மித்ரா, என்னங்க உளர்றீங்க? ஏங்க உங்களுக்கு உடம்பு முடியல, ஆஸ்துமா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்க. அது போட்டு கனவு வந்துச்சு, ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சு, பேய் வந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாரி மித்ரா சொல்றாங்க. நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, பிரதீப் சொல்றாரு. நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன், நான் சொன்னேன் நம்புவியான்னு தெரிலன்ட்டு. யாருமே நம்ப மாட்டேங்க, இந்த மாரி தாம்மா நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் பஸ்ஸு பொறுமையா போய் சேருதுங்க. அவங்க தூங்கவே இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இவரு அப்படியே பார்த்துக்கிட்டே சரி நம்ம தூங்க வேண்டாம், தூங்குனா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் ஃபோனை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவர் எதுக்கும் திரும்பியும் இதே மாதிரி தானே ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒய்ஃபை பார்த்துருக்காங்க. திரும்ப அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட் சீட்டில் பார்த்தா இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் எக்ஸாக்டாக அவர் கனவுல என்ன பொண்ணு வந்துச்சோ அதே பொண்ணு இப்போ முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி அவர் பயப்படாமல் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க. அதாவது வலது பக்கம் திரும்பி இந்த பொண்ணை பார்க்கணும் திரும்புறாரு ஜன்னல் பக்கமாக. திரும்ப இங்கேயும் அந்த பொண்ணு அந்த ஜன்னலில் தெரிகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இவருக்கு என்ன பண்ண தெரியல, பயத்தில் அந்த ஒய்ஃபை கூப்பிட்ருக்காருங்க. மித்ராவை, இங்கே பாரு மித்ரா, நான் சொன்னேன் நம்பலை, எனக்கு அங்கே பொண்ணு தெரியுதா பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எழுந்துச்சு, எந்த பொண்ணுங்க தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்து எனக்கு ஒன்றும் தெரியலங்க, ஜன்னலில் பாரு, எங்கே தெரியலங்க. ஆனால் அந்த டைமில் இவருக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. எங்கே பாரு எனக்கு தெரியுதுங்கிறேன், நீ தெரியலங்கிறேன், எங்க உண்மையிலே எனக்கு தெரியலங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண, சரி நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லி ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிட்டு பார்த்துருக்குறாருங்க. கேமரா ஆன் பண்ண கேமராவில் தெரியல. இப்போ இவருக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண மித்ரா, நீங்கள் சரியில்லை, அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததில்ல, நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு போகாதீங்க, வந்துருங்கன்னு சொன்னேன். அங்கே இருந்த ரத்த கலரையை பார்த்து நீங்கள் இன்னும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு போல், கெட்ட கெட்ட கனவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, நீங்கள் ஒழுங்காக ரிலாக்ஸ் ஆகிறீங்க, இல்லை சாமியை கும்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மித்ரா சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாருங்க. இவர் முடிவு பண்ணிட்டார், இதுக்கப்புறம் நம்ம கண்ணை திறந்தாதானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்காருங்க. கண்ணை திறக்கவே இல்லை, தூங்கவும் இல்லை. அப்படியே ஊரும் விடிய காலையில் ஊர் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலி இவங்க திருமணமான விஷயம் வீட்டுக்கு தெரியாது இல்லையா, இங்கே இன்னொரு பிரச்சனை வேறு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எல்லாம் அவங்க அம்மா அப்பா விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி அவங்க வீட்டுக்கு எப்போ கால் பண்ணி சொல்ல, மேரேஜ் விஷயங்கள்லாம் என்ன மாதிரி பேச அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஆல்ரெடி ஒரு கோவத்தில் இருந்தார் இல்லையா, அந்த கோவத்தோட கோவமாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் அவங்களெலாம் கூப்பிட வேண்டாம், இப்போ அவங்க கூப்பிட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க முடியாது, என் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பாட்ட திரும்பியும் பிரதீப் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம், என்னப்பா சொல்கிற, 2 குடும்பமும் சம்மதிச்சு சந்தோஷமாக இருந்ததுனாப்பா கல்யாணம் நல்லாயிருக்கும், நம்ம மட்டும் ஒன்று எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரதீப்போட அம்மா அப்பா கேட்டிருக்காங்க. இந்த ஒரு இலவன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இதுக்காக தான் நான் உங்ககிட்டலாம் எதுவுமே கேட்கல, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்கள் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணி கோல்மால் பண்ணி பிரச்சனை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரதீப்பு அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பல ப்ரெஷர் இருக்குது மண்டைக்குள்ள ரோட்டில் வந்த விஷயங்களை வச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயா என் அண்ணன் தம்பிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன், இப்படி குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அடிச்சுட்டு அழுதாங்க. அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் பேசாமல் அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்களாங்க, வீட்டில் இல்லையா வெளியே போயிட்டாங்களா. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பையன் இப்போ என்ன ஆச்சுன்னு போட்டு தள்ளடிச்சு அழுதுட்டு, நான் செத்தா போயிட்டேன் அப்படி சொன்னால் அவங்க அம்மா நீ செத்து கூட போயிருக்கலாம் இந்த மாதிரி மானத்தை வாங்கினதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். ஏன்னா பயங்கர என்னதான் அவங்க இப்போ புரியுதா, இப்போ இவங்க கல்யாணம் பண்ணாமல் வந்துருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிக்கிறது கூட தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸை லவ் அப்போஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. உன்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் மாடிக்க போகிறோம், நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ எங்கிட்ட பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. கண்டுக்காமல் இவங்க 2 பேரும் மாடிக்கு போயாச்சுங்க, பிரதீப்பும் மித்ராவும்.
மாடிக்கு போயிட்டு மித்ரா என்னங்க இவ்வளோ அழுறாங்க? நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணலன்னு வையேன், உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்மள பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற மாரி யாரு பிரதீப் சொல்லியிருக்கிறாருங்க. சரின்னு சொன்னதுக்கப்புறம், இப்ப மித்ரா சொல்றாங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படிங்கிற மாரி மித்ரா சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மித்ரா குளிக்க போனதுமே, இப்ப பிரதீப் பயங்கர டென்ஷன்ல இப்ப பொண்ண கூட்டு வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு உட்காந்து அவங்க அம்மா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? எதுக்கு அழுறீங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு, மித்ரா குளிக்க பாத்ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு, மாடியில இருக்க பாத்ரூம்ல கீழ இறங்கி அவங்க அம்மாவ பார்க்க வந்திருக்காங்க. அப்படி அவங்க அம்மாவ பார்க்க வந்தா, அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்களே, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்ப அழுதுட்டு இருக்க? எதுக்கு இப்ப தான் கூட்டு வந்திருக்கேன், வரதுக்குள்ள அழுதுட்டு இருக்க. ஏன் இதுக்கு தான் நான் வரவே மாட்டேன். நான் கிளம்பி போட்டுமா இப்போ உடனே? ஏன்டா வந்துன்னு இருக்குது? அப்படிங்கிற மாரி திட்டிக்கிட்டு இருக்கறதுக்கே என்ன ஆகுது, மேல இருந்து யாரு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா மித்ரா, அவங்க திரும்ப என்னங்க அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு கீழ வர மாரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. உடனே இப்ப என்ன பண்றாரு பிரதீப், அலாமரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்ப மாடிக்கு போயிருக்காருங்க. போற வழியில படிக்கட்டுல பாதி தூரத்திலேயே மித்ரா வராங்க. வந்ததும் என்னங்க அந்த அந்த பேஸ்ட் பிரஷ் இருக்கிற பேக் கீழ இருக்குதுங்க. அத மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாரி சொன்னதும், சரி நீ போ நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி பிரதீப் சொல்லியிருக்கிறாருங்க. இப்ப என்ன ஆகுது, இவரு சரி நம்ம போய் கீழ போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிரதீப் கீழ வந்து பார்த்துருக்காருங்க. அங்க எந்த பேக்குமே இல்ல. என்ன எந்த பேக்குமே இல்ல. கீழ இருக்க பேக்ல கொண்டு வந்த பேக்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தாலும் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணிட்டு பார்க்குறாருங்க. எதுவுமே இல்லையா? அப்புறம் என்ன பண்றாரு, சரி நம்ம கீழ இருக்க கீழ் வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல, அங்க இருந்து பேஸ்ட் பிரஷ் எடுத்துட்டு போலான்னு சொல்லி, அவரு எடுத்துட்டு மேல போயிருக்கிறாருங்க. அப்படி அவரு போய் பார்த்தா, அங்க பாத்ரூம் கதவ ஓப்பன் பண்ணிட்டு மித்ரா குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. இப்ப மித்ராவ பார்த்து பிரதீப் கேட்குறாரு, "ஏய் என்ன பிரஷ் பண்ணலையா? பிரஷ் பண்றதுக்கு பேஸ்ட் பிரஷ் கீழ இருக்க பேக்ல இருக்குன்னா, கீழ எந்த பேக்குமே இல்லையே. எல்லா பேக்குமே நம்ம கொண்டு வந்தது மேல தான் இருக்குது. பிரஷ் பண்ணிட்டியான்னு?" கேட்கும்போது, "ஏங்க நான் எப்போ உங்கள்ட்ட பிரஷ் கேட்டேன்? நீங்க என்ன குளிக்க போன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு தான் போனேன். நான் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு தானே வந்திருக்கேன். நான் எப்போ உங்கள்ட்ட வந்து பேஸ்ட் பிரஷ் கேட்டேன்னு?" சொல்லும்போது, "ஏய் இல்ல, நீ தானம்மா நான் கீழ அம்மாட்ட பேச போம்போது, நீ வந்து படிக்கட்டுலேருந்து பேஸ்ட் பிரஷ்ஷ குடுங்கன்னு கேட்டியே." அப்படிங்கிற மாரி பிரதீப் சொல்லியிருக்காருங்க. இப்ப மித்ரா வந்துட்டு, "ஏங்க உங்களுக்கு எதுவும் ஆயிருச்சா? நேத்துலேருந்து நீங்க சரியில்லைங்க. ஏங்க இந்த மாரி பண்றீங்க? நான் இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் இப்ப தாங்க பாத்ரூம்லேருந்தே வெளிய வரேன். நான் வரவே இல்லைன்னு" சொல்றாங்க. பிரதீப் இல்ல அப்ப நான் பார்த்ததுன்னா நான் முட்டாளா? நான் பொய்யா? நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி இவரு சொல்லிட்டு இருக்காருங்க. சரி சரியா போச்சு. இது பிரச்சனை வேற எது மாரி போய்க்கிட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து ஏதாச்சும் உங்கள ஹாஸ்பிட்டல்ல தான் கூட்டிட்டு போய் காமிக்கணும். அப்படிங்கிற மாரி பிரதீப் சொல்லி முடிக்கல. கீழ இருந்து அவங்க அம்மா பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கிற மாரி பிரதீப் கத்திட்டு கீழ ஓடி வராருங்க. ஓடி வந்து பார்த்தா அவங்க அம்மா கால புடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சும்மா? ஏன் கால புடிச்சு அழுதுருக்குன்னு கேட்டா, வலிக்கி விழுந்துட்டாங்க போல. அதாவது அவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல கிச்சன்ல அந்த சிங்க் இருக்கும் இல்லையா? அதுல தண்ணி கொட்டியிருக்கு போல. வலிக்கி விழுந்திருக்காங்க. சொல்லிட்டு சரி வைத்தியர்ட்ட போம் அப்படிங்கிற மாரி பிரதீப் கூப்பிடுறாருங்க. இப்ப அதே மாரி அவங்க ஒய்ஃப், அதாவது பிரதீப்போட ஒய்ஃப் மித்ராவும் வந்திருக்காங்க. அவங்களே அம்மாவ புடி அப்படிங்கிறாங்க. அந்த மித்ரா தயங்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அவங்க அம்மா பார்த்துருக்கதே. இப்ப இந்த மாரி புடின்னா அவங்கள தொடுறதுக்கு தயங்குறாங்க. புடிங்கிறேன்ல அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. புடி அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மித்ரா அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே, இப்ப மித்ராவும் என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவ சேர்ந்து புடிச்சு 2 பேரும் தூக்கி நிப்பாட்டி ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. பக்கத்துல தான் ஒரு 4, 5 வீடு தள்ளி போனா கிராமம் தான் இல்லையா? ஸோ வைத்தியர் வீடு இருக்குது. அங்க கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வைத்தியர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்களே. அப்படி கூட்டிட்டு போம்போது பொண்ணு போயிட்டாங்க. அதாவது மித்ரா போயிட்டாங்க. அவங்க அம்மா கால எடுத்து வச்சுட்டாங்க. இவரு பிரதீப் கால வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு கால வச்ச மறு நிமிஷம் ஒரு மாரி என்ன அவர் ஃபேஸே மாடுலேஷன் மாறி பயங்கரமா கத்திட்டு அவங்க அம்மா கைய புடிச்சு தள்ளி விட்டுட்டு இவரு வெளிய வந்துட்டாருங்க. "என்னாச்சுங்க? ஏங்க இப்படி பண்றீங்கன்னு?" மித்ரா கத்த, "நீ கூட்டிட்டு போ நான் வரல. நீ கூட்டிட்டு போ நான் வரல." அப்படிங்கிற மாரி மித்ராவ பார்த்து சொல்லியிருக்காருங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வைத்தியர் அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் வைத்தியர் மட்டும் இல்ல, மாந்திரீகம் தெரிஞ்ச நாட்டு வைத்தியம், அது போக அந்த பேய், பிசாசு இந்த மாரி விஷயங்களையும் ஓட்டக்கூடியவர் தாங்க வைத்தியர். மோஸ்ட்லி எல்லா கிராமத்துலயுமே வைத்தியரா இருக்கிறவங்க தண்ணி எறிவாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்ட்ட தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்ததும் இப்போ அந்த பொண்ணுகிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டது, "இல்லங்க அத்தை கீழ நின்னுட்டு இருந்தாங்க. வலிக்கி விழுந்துட்டாங்க போல, கால் சுளுக்கிருச்சு." அப்படிங்கிற மாரி யார் சொல்றா? மித்ரா சொல்லியிருக்காங்க. இப்ப மித்ராட்ட கேட்டுட்டு வைத்தியர் திரும்ப என்ன சொல்றாரு, "இல்ல உங்க அத்தைய கேட்கல. அவருக்கு வெளிய நிக்கிற ஆளுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. "அவங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் இல்லன்னா உள்ள வர சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு. "ஏங்க வைத்தியர் கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க உள்ள." அப்படிங்கிற மாரி மித்ரா கூப்பிட்டதும், "இல்ல நான் வரல. நீங்க முடிச்சுட்டு வாங்க. நான் வரல. நான் வெளிய இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. உடனே இப்ப மித்ரா என்ன சொல்றாங்க, "ஏங்க அவங்க தான் வரலங்கிறாங்களா? அத்தைக்கு தான் கால்ல அடிபட்டிருக்கு. நீங்க பாருங்கன்னு" சொன்னதும், "அத்தை இருக்கட்டும். அத்தைய அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவங்கள கவனிக்கணும். யாரு உங்க ஹஸ்பண்டா? அவர கவனிக்க வேண்டியிருக்குது. அவர உள்ள கூப்பிட்டு வர சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னதும், "அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க வாங்க உங்கள தான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி மித்ரா திரும்பி சொல்லியிருக்காங்க. "நான் வரலன்னு சொல்றேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவரு வைத்தியரு, "ஏய் இங்க வான்னு சொல்றதாப்பா. வாப்பா அவன எதுவும் பண்ண மாட்டான்." அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருக்காருங்க. அப்படி கூப்பிட்டதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "வரலங்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு யாரு ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு பிரதீப்.
இப்போ இவர் ஓட ஆரம்பித்ததும் காம்பவுண்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தால் மற்ற 2 பசங்களை கண்ணை காமிச்சோன்னு யார் வைத்தியர் கண்ணை காமிச்சோன்னா அந்த 2 பசங்களும் யார் அவரை பிடிச்சிருந்தாங்க, பிரதீப்பை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதும் பிரதீப் என்ன சொல்கிறார், நான் வரலங்கிற என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எப்படியோ குண்டு கட்டால் அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க. அப்படி வீட்டு வாசப்படியை தாண்ட மறு நிமிஷமே பிரதீப்போட முகம் எல்லாமே அப்படி ஒரு நெளிகிற அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக மாறிடுச்சான். மாறினது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு கோரமான ஒரு பொண்ணுடைய வாய்ஸில், அவன் தான் வரலன்னு சொல்கிறான்ல, விட மாட்டீங்களா, அவன் தான் வரலன்னு சொல்கிறான், அவனை விடுங்க, விட போகிறாங்க, இல்லை நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வாய்ஸில் பயங்கரமாக பிரதீப் கத்தியிருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு அவங்க அம்மா எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்களாம். இப்போ யார் அவங்க அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்பாட்டில் தலையில் அடிச்சுட்டு அழுறாங்களாம். இவன் எங்கேருந்து என்ன கரகத்தை பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியலையப்பா அப்படின்னு. அதாவது அவங்க அம்மா இன்டெரக்டாக அந்த பொண்ணையும் திட்டுறாங்க. இந்த பிரதீப்புக்கு பிடிச்சிருக்க பேய் மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்கும் பாரு காத்துக்கருப்பு, அதை திட்டுறாங்களா. அந்த மாதிரி இன்டெரக்டாக 2 விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான், ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமான்னு சொல்லிட்டு வைத்தியர் அந்த அவங்க அம்மா பிரதீப்புடைய அம்மா அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க வைத்தியருடைய மிச்சம் 2 பசங்க, இந்த அம்மாவுக்கு நீங்கள் காலை தடை விடுங்க, கால் சொல்லுக்கு நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார் இந்த பிரதீப்பை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ உள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவனை உட்கார வைன்னு இருக்கேன், உட்கார மாட்டேன்னு இருக்கேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷோல்டரை பிடிச்சி அமுக்கி அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. உட்காந்ததுக்கப்புறம் நீ யார், எதுக்கு இந்த மாதிரி இவங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்கேன், குடும்பத்தை புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கிற மாதிரி தெரியுது, இவங்களை எதுக்கு நீ தொல்லை பண்ணிகிட்ருக்க இப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யார் பிரதீப்பை பார்த்து அந்த வைத்தியர் கேட்டிருக்காரு. நான் யாருன்னா சொல்ல முடியாது, ஆனால் இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கு. அதுதான் நீ இவன் என்ன பண்ணான்னு சொல்லி இவனை சும்மா விடலாமா விட வேண்டாமா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு நான் அப்போசிங்காக எதுவும் நான் பண்ணேன், அதாவது உனக்கு இடைஞ்சல் தர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நியாயம் என்னவோ நான் அதை பண்ணிக்கிறேமா அப்படிங்கிற மாதிரி அந்த வைத்தியர் போட்டு வாங்குறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருங்க. அப்போ அந்த பிரதீப் உடம்புக்குள்ளே இருந்துட்டு அந்த ஆத்மா பயங்கரமாக அழுதுகிட்டே பொண்ணுடைய வயசில், இல்லை என் குழந்தையை கொண்டுட்டான், நான் உயிரை பாவம் என் குழந்தையை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியே மாற்றி மாற்றி, அதை தவிர்த்து வேறு எதுவுமே அந்த ஆத்மா பேசலை, இந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த வைத்தியர் எப்போ கொண்டா, எப்படி கொண்டா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ உடனே டக்குன்னு அந்த ஆத்மா திரும்ப சொல்லியிருந்தேன், நேற்று ராத்திரி ஆக்சிடெண்ட்டு, பாவம் என் குழந்தை செத்து போச்சு, அனாதையை செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குது. இப்போ உடனே என்ன ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இப்போ சும்மா காமனாக கேட்கும்போது மித்ரா என்ன பண்ணுறாங்க, ஐயா எனக்கு தெரியும், நேற்று ராத்திரி நாங்கள் பஸ்ஸில் வரும்போது ஆக்சிடென்ட்டு, நான் சொன்னேன் என் பேச்சை மீறி நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போனார். கடைசி ஒரு சின்ன குழந்தைங்க 2 வயசு கூட இருக்குமான்னு தெரில, ரோட்டில் அழுதுகிட்டே இருந்துச்சு, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸை கொடுத்து விட்டாரியா, அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அந்த குழந்தை செத்துச்சா வச்சுச்சா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதுன்னு சொன்னதுமே இப்போ அந்த வைத்தியர், ஏம்மா அவன் குழந்தைக்கு நல்லது தானே பண்ணியிருக்கான், என்ன செத்து சாவடிச்சிட்டான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருக்காங்க. இல்லை என் குழந்தைய கொன்னது இவன் தான், இவனை சும்மா விட மாட்டேன், திரும்பி அதே மாதிரி அந்த ஆத்மா சொல்லியிருக்குது. சரி நேற்று நடந்தது அவ்வளோ பெரிய விபத்து அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வந்திருக்கும் இல்லையா, வைத்தியர் வீடு அப்படிங்கிறனால வெளியே நியூஸ் பேப்பர் டெய்லி போடுவாங்களாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துருக்காங்க. பேப்பரில் வந்திருக்கு நியூஸு, இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. அதில் குறிப்பாக 2 வயது மதிக்கத்தக்க சின்ன பச்சிலம் குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க விபத்தில். ஏன்னா இவர் பிரதீப் தூக்கி வைக்கும் போதே ஃபுல்லாக பெட்டாக இருந்துச்சு இல்லையா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுது, இல்லை இவன் தான் கொண்டுட்டான், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட யாராச்சும் வாங்க சொல்லும்போது இவன் போயிருக்கணும், இவன் போகல, இதனால தான் என் குழந்தை செத்து போச்சு, இவன் தான் என் குழந்தை சாவு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, மறு நிமிஷத்தில் பிரதீப்போட மனைவி மித்ரா இருக்காங்க பாருங்க, அவங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பயங்கரமாக தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சடனாக அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே இப்போ வைத்தியர் அவளுக்கு என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தண்ணி துளிச்சு எழுப்பி கையை பிடிச்சி பார்த்துருக்காங்க. பிரதீப்போட மனைவி மித்ரா வயிற்றுக்குள்ளே குழந்தை. இப்போ தான் நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்குது, முன்னாடியே குழந்தை. இது என்னம்மா கேட்கும்போது, ஐயா நாங்கள் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு, அதாவது என்ன 3 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா இவர்கிட்ட போய்ட்டு இப்போ தான் கல்யாணம் இருக்குது, இதுக்கு முன்னாடியே ஒன்றா தான் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் வைத்தியர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு முன்னாடியே சென்னையில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், ஒன்றா தான் இருந்தோம், பேரண்ட்ஸுக்கு இப்போ தான் நேற்று கல்யாணம் மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வைத்தியர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பொய் சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, இப்போ அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, அதாவது பிரதீப் உடம்புக்குள்ளே, அந்த ஆத்மா இன்னும் கோரமாக என் குழந்தையை கொண்டுட்டு நீங்கள் குழந்தையோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் இருந்துகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு இருக்கா பாருங்க மித்ரா கழுத்தை பிடிச்சி யார் பிரதீப்பை பிடிச்சி நெருக்க போயிருக்காராங்க பொண்ணு வயசில். இதை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக கொந்தளிச்சு போன வைத்தியர் அவருடைய ஒரு சில மந்திர சக்திகளை வச்சு திருநார் விபூதி இருக்குது பாருங்கள், அந்த விபூதியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்துருக்காரு. அந்த தண்ணி எடுத்து ஃபுல்லாக அந்த பிரதீப் ஃபேஸில் தெளித்ததுமே 2-3 செகண்ட் அப்படி பிரதீப் அப்படி நார்மலான மாதிரி ஆனாராங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, அப்படி நார்மல் ஆனதுக்கப்புறம் ஒரு சில மந்திரங்கள்லாம் போட்டுட்டு இப்போ அந்த ஆத்மா தான் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆத்மாட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இங்கே பாரு,
உன்னால் அந்த நீ சொல்கிற அந்த குழந்தை சாவுக்கு இவர் காரணங்கிறா. பட் இவர் மனசாட்சிப்படி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இவர் அந்த குழந்தைய கொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் உனக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை என் குழந்தை வந்துட்டு நான் ஆசையாக வளர்க்கணும்னு வச்சுருந்தேன், செத்து போச்சு, எனக்கு என்ன பண்ணன்னு தெரில, இவனை நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த ஆத்மா சொல்லியிருக்கு. அப்போது இந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு உயிரை நீ எடுத்து நீ சந்தோஷமாக இருக்க போறியா, அவன் நல்லா இருக்குமா, இன்னொரு உயிரை எடுத்தனா இப்போ அங்கே இவருடைய அம்மா கால் சொல்லிக்கு போய் வெளியே இருந்துட்டு இருக்காங்க, உனக்கும் உன் பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தான் இவருடைய அம்மாவுக்கும் இவர் பிள்ளை அப்படி யோசிச்சு பாருன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அதாவது அந்த ஆத்மாவுடைய இது இறங்கலைங்க, சாந்தமாகலை. உடனே அந்த வைத்தியர் என்ன பண்ணுறாரு, என்னால் 2 விஷயம் தான் பண்ண முடியும். உன்னை இப்போவே அடியோடு அழித்து வரட்ட முடியும், பட் அதுக்கு என் மனசு ஒத்துழைக்கலை. உனக்கான நியாயம் கிடைச்சதுக்கப்புறம் நீ போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னால் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்ன, உன் குழந்தையோட பேரை அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே இப்போ குழந்தை உண்டாயிருக்குது, அந்த குழந்தைக்கு வச்சு சந்தோஷமாக இருக்க முடியும். அதுபோக அந்த குழந்தைய உன் குழந்தை மாதிரி நினச்சி அவங்க பார்த்துப்பாங்க. இது மட்டும்தான் என்னால் பண்ணித்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே அந்த பொண்ணு மித்ரா, என்னங்க யார் குழந்தைய எப்படிங்க நான் அந்த பேரை எப்படிங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ இருமா, உனக்கு அந்த பேர் வைக்கிறது முக்கியமாக அவங்க புருஷன் உயிர் முக்கியமாம்மா அப்படி மாதிரி கேட்டதும் மித்ரா அப்படியே அமைதி ஆகிட்டாங்களாங்க. இப்போ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆத்மா அதுக்கப்புறம் தான் சாந்தமாகி போனாங்களாங்க. அப்படி அந்த ஆத்மா போனதுமே என்ன ஆகுது, இப்போ அவர் நார்மல் ஆகுறாரு, இவர் பிரதீப். அப்படி பிரதீப் நார்மல் ஆனதுக்கப்புறம் பிரதீப்கிட்ட அழுதுகிட்டே மித்ரா நடந்த விஷயங்கள்லாம் அவர் வைத்தியர் முன்னாடியே சொல்கிறாங்களாம். உடனே வைத்தியரை பார்த்து என்னையா சொல்கிறீங்கன்னு இவர் பிரதீப் கேட்டிருக்காரு. அப்போ எனக்கு வேறு வழி தெரியலப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இப்போ அந்த பேரை வைக்கலன்னு என்னங்க ஆகும், எனக்கு தெரியாது, அந்த ஆத்மா திரும்ப எப்போ வேணாலும் வரலாம், திரும்ப வந்துச்சுன்னா சும்மா விடாது உங்களை, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், தயவுசெய்து ஒரு ஆத்மா இறந்து போன ஆத்மாவை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரதீப்கிட்ட இப்போ மித்ரா சொல்கிறாங்க, ஏங்க நேற்று நீங்கள் அந்த குழந்தைய கொண்டு கொடுத்தீங்க தெரியுமா, அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க, நியூஸில் போட்டிருக்கேங்க, அதனால தான் அந்த அம்மாவுடைய ஆத்மா உங்களை வந்து ஆட்டி படைச்சிருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவர் பிரதீப் துடிதுடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாராங்க. நேற்று அந்த குழந்தை ஃபுல்லாக பிளட்டாக இருந்துச்சு, நான் போயிருந்துருக்கணும் அந்த குழந்தை கூட, சுயநலமாக நான் வந்து தப்பு. அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு அந்த பிரதீப் அப்படிங்கிறவர். யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியும். இந்த மாதிரி அவர் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு, அழுது மட்டும் இல்லாமல் என்ன அந்த குழந்தையோட அம்மா கேட்ட இந்த பேர் வைக்க சொன்னாங்க, அவ்வளோ தானே வச்சுட்டு போவோம், இதில் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பேரையே வைக்கிறது என் கையால் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மை தான் நினைக்கிறேன், நான் போயிருந்துருக்கணும், அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க தூக்கி வைக்கும்போது நான் நினச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பேரே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த பேரையும் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா என்கிட்ட அந்த ஸ்டோரியை சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப ரீசெண்டாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு இதுலேருந்து என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சாமியார் இல்லை வந்துட்டு நம்ம தண்ணி எறிய போகிறோம், இல்லை முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா வயசானவங்க தாத்தா பாட்டி, அவங்களாம் சொன்ன விஷயம் என்ன, என்கிட்ட சொன்ன விஷயம் அப்படின்னா, ஏதாச்சும் நீங்கள் வெளியே போகும்போது தடங்கள் வருது, சின்ன கால் தட்டலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது பைக் கிராஸ் ஆகலாம், பூனை கிராஸ் ஆகிறது, இல்லை கருப்பு கலரில் காக்கா முன்னாடி வந்து கிராஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் வந்து சேரில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நார்மலாக போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தால் இந்த அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மேபி இவங்க கிளம்பும்போது பாருங்கள் எவ்வளோ தடங்கள், ஸ்டார்டிங்லேருந்தே தடங்களாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ தடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் போகாதீங்க, போகிறது உங்களுக்கு இந்த டைமில் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கூட தடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் மூட நம்பிக்கைகளை நம்ப மாட்டேன். பட் எனக்கு பர்சனலாக ஒரு தடங்கள் ஏற்பட்டு நான் அதை தாண்டி மீறி போனேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வராமல் போனேன்னா எனக்கு பெரிய பெரிய விபத்துகள்லாம் எனக்கே என் லைஃப்பில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்புகிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு நானும் உள்ளாக்கப்படுறேன் இப்போ. ஸோ இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். இதோட பயங்கரமான ஸ்டோரிஸ் நம்ம சேனல் எண்டு ஸ்க்ரீனில் நேரத்துக்கு வந்திருக்கும். உங்ககிட்ட எந்த ஸ்டோரி இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச் கெஸ். பை.